இலங்கையில ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் ஒன்றுல முறைகேடான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் குறிப்பிட்ட அந்த சம்பவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தேறி இருக்கின்றது. நான் இங்கே முறைகேடான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே ஒரு சிலர் நீங்கள் வெவ்வேறு சம்பவங்களை யோசிக்கலாம், இப்படியாக இருக்கலாம் அல்லது அப்படியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் இப்ப சொல்றதுக்கு காரணம், என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு பல்கலைக்கழக மாணவனுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுல இருந்து ஒரு மாணவன் பயனடைந்தால் கூட அது எனக்கு சந்தோஷம்தான். அந்த வகையில தான் இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் இன்றைக்கு பேச இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அது என்ன என்பதையும் இந்த காணொளியிலே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். என்ன விடயம் என்றதை நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பல்கலைக்கழக மாணவராக இருந்தால் இப்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருப்பின் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு நடந்திருப்பின் அது என்ன என்பதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏனையவர்கள் இந்த காணொலியை உங்களுக்கு தெரிந்த பல்கலைக்கழக நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் இதிலிருந்து அவர்களுக்கான ஒரு சில பயன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்ன விடயம் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போமாக இருந்தால், இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்கின்றது. அப்படி என்றால் இலங்கையில கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு எதிராக முறைப்பாடை செய்த மாணவனும் கூட கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதி பீடத்தினால் நடத்தப்பட்ட தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிக மேலாண்மை உயர் டிப்ளோமா பாடநெறியை, அதாவது 2022 மற்றும் 2023க்கான பாடநெறியை பயின்ற ஒரு மாணவன் தான். இந்த மாணவனுடைய பெயர் சஹான் குமார் அத்துக்கோரல அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த வகையில இந்த மாணவன் பாத்தீங்கன்னு சொன்னால் தனக்கு ஒரு முறைகேடான சம்பவம் நடந்திருக்கின்றதையும் தாண்டி பரீட்சையில ஒரு முறைகேடான சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதி பீடத்தின் பீடாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராகத்தான் இந்த ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றார். அதுவும் சும்மா கிடையாது. மொத்தமாக 50 லட்சம் ரூபாய் நட்ட ஈடு கோரி இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றார். 50 லட்சம் ரூபாய் எதற்காக கோரியிருக்கின்றார்? அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பரீட்சையில சித்தி அடையாத தன்னை சித்தி அடைந்ததாக கூறி தனக்கு பட்டமளிப்பு விழாவும் நடந்து முடிந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறித்தான் இந்த ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றார். நான் சொல்லதுமே நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். என்னடா இது, சித்தி அடையாத மாணவனை சித்தி அடைந்தது என்று சொன்னால் நல்ல விடயம் தானே, அதனை அப்படியே சான்றிதழை வாங்கி கொண்டு செல்ல வேண்டியதானே அப்படி என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்திருக்கின்றதை முழுமையாக கேளுங்கள். இந்த மாணவன் குறிப்பிட்ட இந்த பாடநெறிக்காக இங்கே சேர்ந்து படித்து கொண்டிருந்த இந்த ஒரு காலப்பகுதியில் அங்கு இருந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் வேறொரு மாணவர் மூலமாக தனக்கு 80,000 ரூபாய் அந்த மாணவனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறி தனக்கு சொல்லப்பட்டதாகவும், ஆனாலுமே அந்த 80,000 ரூபாயை குறிப்பிட்ட இந்த மாணவன் அவருக்கு வழங்குவதற்கு மறுத்திருக்கின்றார். இதன் காரணமாக என்ன செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு பரீட்சை ஒன்றில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இவருடைய அந்த பாடநெறிக்கான இறுதி பரீட்சை, அந்த பரீட்சையில இவர் சித்தி அடையவில்லை அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாணவன் அந்த இறுதி பரீட்சையில சித்தி அடையவில்லை அப்படி என்று சொல்லி. அது மட்டுமல்லாமல் திட்டமிட்ட அடிப்படையில தான் உள்ளிட்ட இன்னும் சில மாணவர்களும் குறிப்பிட்ட அந்த பரீட்சையில தோல்வி அடைய செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட அந்த மாணவன் அந்த மனுவிலே சுட்டி காட்டியிருக்கின்றார். இதிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் திரைப்பட காட்சிகளிலே சிலவற்றிலே பார்க்கலாம். அதாவது பார்த்திருப்பீர்கள், விரிவுரையாளர்களுடன் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளானால் அல்லது ஏதாவது சண்டையிட்டாலோ சரி, அந்த பரீட்சைகளில் குறிப்பிட்ட அந்த மாணவர்களை அவர்கள் ஃபெயில் செய்வது அப்படி என்று சொல்லி சில காட்சிகளை பார்த்திருக்க கூடும். அப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கேயுமே நடந்தேறி இருக்கின்றது. அந்த பணத்தினை வழங்கவில்லை என்றதுக்காக ஏற்பட்ட அந்த முரண்பாடு காரணமாக இந்த மாணவனை அவர்கள் அந்த இறுதி பரீட்சையில தோல்வி அடைந்து விட்டார் அப்படி என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலுமே இப்படியான ஒரு பின்னணி இருக்கின்ற பொழுது
மீண்டும் எந்த ஒரு பரீட்சையும் நடத்தப்படாமல், குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெறுமனே அரசாங்க பல்கலைக்கழகங்கள் என்றதையும் தாண்டி தனியார் பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு பரீட்சையிலே ஒரு மாணவன் சித்தி அடையாவிட்டால் மீண்டுமாக அந்த பரீட்சை நடைபெறும். பின்னர் அதிலே அவர்கள் சித்தி அடைய வேண்டும். சித்தி அடையாத மாணவர்களை அவர்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு அழைத்து செல்வதோ அல்லது அந்த கற்கை நிறைக்கான சான்றிதழ் வழங்கப்படுவதோ என்பது கிடையாது. அவர்கள் அந்த பரீட்சையை சித்தியடையும் வரைக்கும் அங்கே படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே இந்த மாணவன் உள்ளிட்ட அந்த ஒரு சில மாணவர்களுக்கு இவர்கள் ஏற்கனவே சித்தி அடையவில்லை அப்படி என்று சொல்லி அறிவித்துவிட்டு பின்னர் எந்த ஒரு பரீட்சைகளுமே நடத்தப்படாமல் மீண்டுமாக இவர்கள் சித்தி அடைந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில அந்த இறுதி பரீட்சையில சித்தி அடையவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட எங்களுக்கு நாங்கள் எவ்வாறு மீண்டும் சித்தி அடைந்தோம், எவ்வாறு எங்களுக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது என்றுதான் இங்கே இந்த மாணவனுடைய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடமே வினவி இருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் ஏற்கனவே சித்தி அடையவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது, பின்னர் எந்த ஒரு பரீட்சையை நடத்தப்படாமல் நாங்கள் சித்தி அடைந்து விட்டோம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றதே அப்படி என்று சொல்லி வினவிய போது இற்றை வரைக்கும் அதற்கான சரியான விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலைமையில தான் இந்த பரீட்சை தொடர்பாக ஏதோ ஒரு முறைகேடு அங்கே நடந்திருக்கின்றது என்றதனை சுட்டிக்காட்டி குறிப்பிட்ட இந்த மாணவன் இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அதாவது நீங்கள் இந்த விடயத்தினை கேள்விப்பட்டதுமே நீங்கள் யோசிக்கலாம், சித்தி அடையவில்லை என்று சொல்லி உங்களுக்கு மீண்டுமாக சித்தி அடைந்து விட்டீர்கள் என்று சான்றிதழை தந்திருக்கின்றார்கள், பட்டமளிப்பு விழா நடந்திருக்கின்றது என்றால் வாங்கி கொண்டு ஏனைய வேலைகளை பார்த்து கொண்டு சென்று விடுவது தானே சிறந்தது. ஏனென்றால் சித்தி அடையவில்லை என்று சொல்லி அழுவதை விட நீங்கள் சித்தி அடைந்து விட்டீர்கள் என்றது பெரிய விடயம் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வாறு அந்த ஒரு விடயத்தினை இலகுவாக எடுத்துக்கொண்டு பயணம் செய்யாமல் இவர்கள் அதிலே சித்தி அடையவில்லை என்றாலும் நாங்கள் பரீட்சை எழுதாமல் எவ்வாறு இவர்கள் இவ்வாறு சொல்லலாம் அப்படி என்று சொல்லி சரியான ஒரு விடயத்துக்காக அந்த மாணவன் இவ்வாறு ஒரு வழக்கு தாக்கல் செய்தது என்றது இது ஒரு சிறிய விடயமாக இருக்கலாம். ஆனால் பிற்காலங்களில் இது பெரிய ஒரு விடயமாக மாறுவதை தடுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் என்றுதான் என்னுடைய ஒரு கருத்து. காரணம், ஏனோ தானோ என்று சொல்லி அந்த பல்கலைக்கழக படிப்பை முடிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்கின்ற ஒரு சிலருமே இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனாலுமே தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது தாங்கள் முன்னே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்துடன் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் ஏராளமான பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இவ்வாறு ஒரு சில விரிவுரையாளர்களுடைய தவறான செயல்பாடுகள் காரணமாக பரீட்சைகளிலே முறைகேடான சம்பவங்கள் நடப்பது என்பது கல்வியிலே மிகவும் முன்முரமாக இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாதிக்க செய்கிறதுக்கான பெரிய ஒரு பிரச்சனையாக இது மாறிவிடக்கூடாது என்றதுக்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் இன்றைக்கு பேசலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆகவே இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் எதுவாகினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல பல்கலைக்கழக மாணவர்கள் யாராவது பார்த்து கொண்டிருப்பின், உங்களுக்கு இவ்வாறான அனுபவங்கள் இருப்பின் அவற்றையுமே கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது செய்தியாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் நிலவக்கூடிய ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை என்பதனை நிவர்த்தி செய்யறதுக்காக கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர்களை நியமனங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக இந்த வேலையில்லா பட்டதாரிகளாக நிறைய பேர் இற்றை வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்கான வேலைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி. அந்த வகையிலே இந்த ஒரு விடயம் என்றது நிச்சயமாக அவ்வாறு காத்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடத்துறையிலே வேலை வாய்ப்புக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆசிரியர் பணிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விடயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் தான் இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கமைவாக எந்தெந்த பாடசாலைகளில் எல்லாம் ஆசிரியர் பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருக்கின்றார்களோ அதனை அடையாளம் கண்டு உடனடியாக அவற்றை அடையாளம் கண்டு அங்கு அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பிலே இந்த அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இது தொடர்பிலே வெளியாகக்கூடிய அடுத்து வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்துமே நீங்கள் பின்பற்றி அது சார்ந்து நீங்கள் கவனம் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பட்சத்திலே அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பதனையுமே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.